ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். முதலில் எளியோர் என்று யார்? எளியோர்னா யார்? ஏழ்மையில் வாழ்பவர் அல்ல, பணம் இல்லாதவர்கள் அல்ல, ஒருமையில் இருப்பவர்கள் அல்ல. எளியவர் என்பது எளிய மனம் கொண்டவர்கள், உலக பற்றற்றவர்கள், பேராசைக்கு இடம் கூடாதவர்கள், உலகத்துக்கு அடிமையாகாதவர்கள், மாசு மறுவற்றவர்கள், ஆண்டவரே நம்பி வாழக்கூடியவர்கள். அவர்தான் எளியவர்கள். பெருமைக்கு இடம் கூடாதவர்கள், மேட்டின்மைக்கு இடம் கூடாதவர்கள், பண ஆசைக்கு இடம் கூடாதவர்கள், சிறை வழிபாட்டுக்கு இடம் கூடாதவர்கள், அவர்கள் தான் எளியவர்கள். இந்த எளியவர்களை கடவுள் மறப்பதில்லை. அதான் இங்க ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதே வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 44:21 வாசிக்கிறோம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை கைவிடவில்லை என்று சொல்லுகிறார் பிரியமானவர்கள். ஏனெனில் 49 ஏசாயா 49:15-16 வாசிக்கிறோம், நான் உங்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன், நான் உங்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன். மட்டுமல்ல, மத்தேயு நற்செய்தி 28:20 வாசிக்கிறோம், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன். காரணம், அவர் நம்மை மறப்பதில்லை, அவர் நம்மை மறந்து விடுவதில்லை, நாம் தான் அவரை மறந்து விடுகிறோம். மறந்த அந்த காலங்களுக்காய் மன்னிப்பு கேட்டு கடவுள் நம்மை நினைக்கும்படியாக நாம் அவரை மன்றாடுவோம், அவரோடு இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.